சொல்லுங்க மாம். வசு, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, நான் சாப்பிட்டேன். சொல்லுங்க மாம், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? உனக்கு ஃபோன் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? இல்ல மாம், நீங்க எப்பவுமே பிஸியா இருப்பீங்க, அதான் கேட்டேன். அதுக்கு நடுவுல உன் நினைப்பு இருந்துட்டே இருக்கும்ல. புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, இப்ப எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா மாம், மொத்த வீடுமே டென்ஷன் ஆயிட்டோம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரி எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் சிஓக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா அதை நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. புரியுது மாம். ஆனா அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு என்னையும் கூப்பிட்டீங்கல்ல, அது ஒரு வகையில சந்தோஷம்தான். தமிழ் மாமா தான் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. உண்மையிலேயே பெரிய மாப்பிளையும் சரஸ்வதியும் படிக்காதவங்க, பெருசா என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய கம்பெனியோட ஆர்டரை வாங்கி சாதிச்சு காட்டிட்டாங்களே, பெரிய விஷயம்தான். மாம், நீங்களே பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் ஆண்டி கூட நேத்து சரஸ்வதியை ரொம்ப பாராட்டி பூஜை ரூம்ல விளக்கெல்லாம் ஏத்த சொன்னாங்க. பரவாயில்லையே, சம்மந்தி அம்மாவுக்கு எப்பவுமே பெரிய மனசுதான். ஆனா நைட்டே சரஸ்வதி மனசை காயப்படுத்திட்டாங்க. என்ன சொல்ற நீ? வழக்கமான சாப்பாட்டை விட்டுட்டு வேற எதையோ செஞ்சுட்டாங்க. அத சொல்லி சரஸ்வதியை திட்டிட்டாங்க. பாவம், சரஸ்வதி முகமே வாடிடுச்சு. ஆ, மாமியார்னா அப்படிதான். திட்ட வேண்டிய நேரத்துல திட்டுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுமா. மாமியார் சொல்றதை கேட்டு நடக்காம இஷ்டத்துக்கு செஞ்சா கோவப்படதான் செய்வாங்க. நீ அவங்க கிட்ட கவனமாயிரு, திட்டு வாங்கிடாதன்னு. இல்ல மாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கன்னு. சரி மாம். எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறமா பேசுறேன். சரி, ஓகே மாம், பை. என்னம்மா சொல்லாதி, ஃபுல் பிரைட்டா இருக்கீங்க. எனி குட் நியூஸ்? ஆமா, அந்த சரஸ்வதிய நேத்து கோத பூஜை ரூம்ல விளக்கேத்த சொன்னாங்களாம். இது எப்படி மாம் குட் நியூஸ்? இருடா, ஆனா நைட்டே அந்த கோதாவுல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்களாம். அதான் வசு சொல்லிட்டு இருந்தா. மாம், அதே மாதிரி அவங்க கம்பெனில நாம சந்தோஷப்படுற மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. என்னடா, என்ன சொல்ற? அந்த நவீன ஆபீஸ்ல நடந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லுன்னு நீங்க ராமு கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல, அதே மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அத கேட்டு கார்த்திக் இப்ப செம டென்ஷன்ல இருக்காராம். அது மட்டும் இல்லாம அப்புறம் கார்த்திக் மாப்பிள கம்பெனிக்கு போயிருக்காரு. அப்ப நமச்சி அவருக்கு வணக்கம் சொல்லலையா. அப்ப மாப்பிள கோச்சிட்டு நமச்சிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாராம். நமச்சி மிரண்டு போய், கார்த்தி அப்பா கூட என்கிட்ட புள்ள மாதிரி தான் பேசுறாரு, நீ இப்படி பேசுறியடான்னு கேட்டிருக்கான். அப்ப கார்த்தி மாப்பிள, நீ என்ன எங்க அப்பாக்கா பிறந்தன்னு கேட்டிருக்காரு. வாவ் வாவ் வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங் டா. அதுக்கப்புறம் நமச்சி கோச்சுக்கிட்டு கார்த்திக் சட்டையை பிடிக்க அதை தடுக்க வந்த சரஸ்வதியையும், அப்ப நீங்க யார் இதுல தலையிடுறதுக்குன்னு கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாராம். வெரி குட், சூப்பர். இதுதான் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. புது கான்ட்ராக்ட் விஷயத்துல நம்ம மாப்பிள்ள ரொம்பவும் இறங்கி போறாரேன்னு நான் கூட கொஞ்சம் பதறிட்டேன். ஆனா எப்பவும் ஈகோவை மைண்ட்ல ஏத்திட்டு தெரியற மனுஷன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோதையோட வளப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால, அந்த கோதை வளர்த்த பிள்ளைங்களுக்கு நான் தான் கால் மேல கால் போட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்க போறேன். இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முத தடவையா அந்த வீட்டுல ஏன் குரல் ஜெயிக்க போகுது. ஆமாமா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? தமிழ், என் மேல சந்தேகப்படுறியா? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. கார்த்தி தான் அப்படி நடந்துக்கிட்டா. நீ எனக்கு ஃபோன் பண்ணதுல இருந்து நான் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு அமைதியாக தான் இருந்தேன். ஆனா அவனா தான் வந்து ஏன் எனக்கு வணக்கம் வைக்கலன்னு சொல்லி என் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். ஆமாங்க, நமச்சு என்ன மேல எந்த தப்புமே இல்ல. கார்த்தி மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. தமிழ், இத்தனை வருஷமா நான் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி தானேப்பா வளர்ந்தேன். அப்பா அம்மா கூட என்ன ஒரு வார்த்தை சொன்னதில்ல.
அவன் என்ன திட்டினா சண்டை போட்டா, அது கூட நான் பொறுத்துக்கிட்டேன். வாடா போடான்னு கூட சொன்னான். ஆனா என் பொறுப்பை பத்தி தப்பா சொன்னா எப்படிப்பா? அதனாலதான் கோவத்தை அடக்க முடியல, அவன் சட்டையை பிடிச்ச. டேய் அழாதடா, கண்ணை தொடச்சுக்கடா. டேய் அழாதன்றல. மனசு கேட்கலப்பா. நம்ம தம்பி கூட ஒரு வார்த்தை சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. டேய் 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 அழாதடா. அண்ணா அழாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. எப்படிமா எப்படிமா அப்படி ஒரு வார்த்தை வேணாலும் சொல்ல முடிஞ்சது? டேய் அழாதன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. தமிழ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னடா சொல்ற? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையோ, எதுனா தப்பா நடந்துமான்னு பயமா இருக்கு. கார்த்தி எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா என்னால கம்பெனியில ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயமா இருக்குப்பா. இன்னும் பயப்படாதடா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை பத்தி கவலை இல்லப்பா. இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அதுதான் நம்ம அம்மாவோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. அதான் எனக்கும் வேணும். டேய் என்னடா பேசுற நீ? கார்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து அவனை பாத்துக்கிட்டு இருக்கல. அவன் இந்த மாதிரி எப்பயாவது நடந்துட்டு இருக்கானா? இப்பதான் ஏதோ ஒரு ஈகோ தலையில பூந்து அவனை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கார் கம்பெனி மீட்டிங்ல அவனை வெளியே உட்கார வச்ச விஷயம் நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் அதனால இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கான். தமிழ், சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்ல தமிழ். டேய் அதான் எனக்கு தெரியுமேடா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரகலா தான்பா. என்னடா சொல்ற? ஆமா தமிழ், அந்த அம்மா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இல்லனா இந்த விஷயம் எப்படி வெளியே தெரியும்? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது நம்ம கம்பெனியில் நடந்தது. இது எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? நீ பாட்டு கண்டதை யோசிக்காத. தமிழ், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும் தமிழ். அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடியுமாடா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் கார்த்திகிட்ட இப்போ பேசுறேன், நீ இங்கே இரு. சரஸ் என் கூட வா. கார்த்தி, உன் கோவம் எனக்கு புரியுதுடா. புது கார் கம்பெனியில் நடந்த விஷயம் நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் நீ கோவப்படுற. நான் யார்கிட்டயுமே சொல்லுன்னு சொல்லி நம்பிச்சு சத்தியம் பண்றான்டா. அப்படியா? அப்ப கூட்டு போய் நம்ம கம்பெனியில பெஸ்ட் ஹரிச்சந்திரன் அவார்ட் கொடுங்க. இங்கே வந்து நிக்கிறீங்க. இப்போ ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? கரெக்ட். நான் எது கோவப்படுறேன்? நான் ஒரு மென்டல் லூஸ் பைத்தியம். நான் எது கோவப்படணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் வேணா கீழே வந்து நிக்கிறேன். கம்பெனியில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வரிசையா நிக்க வச்சு என் சட்டையை பிடிச்சி அறைய சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? நான் ஏன் கோவப்படணும் லூஸ் மாதிரி? டேய், நமச்சி ஒரு சட்டையை பிடிச்சது சரிதான்லாம் நான் சொல்ல வரல. ஒரு கம்பெனியோட முதலாளியா எல்லாரும் முன்னாடியும் யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஒர்க்கர் சட்டையை பிடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் எதுக்காக அவன் அப்படி பண்ணா? நீ அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால்தாண்டா அவன் கோவப்பட்டு உன் சட்டையை பிடிச்சான். இதை சொல்லதான் வந்தீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. வெரி குட். கார்த்தி, உங்ககிட்ட வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்னை விட அவர் தானே உங்களுக்கு முக்கியம். அப்ப அவர் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் கூட எங்க நீங்க வந்து நியாயமா பேசுவீங்களும் தப்பா நினைச்சிட்டேன். நான் இப்ப என்னடா அநியாயமா பேசிட்டேன்? இதுதான் உங்க நியாயமா? கூட பிறந்த தம்பிய, கம்பெனியோட பாஸ், ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார சட்டையை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க வேக வேகமா வந்து அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கணும். இங்க வந்து என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. அண்ணா, நீங்க எதுவும் பேச வேணாம். இப்ப நீங்களே அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்களா இல்லையா? அவன் தான் தப்பே பண்ணு சொல்லிட்டு இருக்க. சும்மா கழுத்து பிடிச்சி வெளியே தரலாம், கழுத்து பிடிச்சி வெளியே தரலாம் சொன்ன என்னடா அர்த்தம்? அப்போ அவர் இங்கதான் வேலை செய்வார் இல்ல? ஆமா, அவர் டெய்லி வந்து என் சட்டையை பிடிச்சி அடிப்பாரு. அதை நான் வாங்கிட்டு தலை வணங்கி சாருன்னு சொல்லணும், அதானே? கார்த்தி, நீ ஒரு வார்த்தை சொன்னது தப்பா இருந்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது. இனிமே நடக்குதா நடக்கலைன்றது அப்புறம். அவ்வளோ பேருக்கு முன்னாடி அது நடந்துச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னடா சொல்லணும்? அவரை வேலையை விட்டு தூக்கணும், இங்க இந்த வெளியே அனுப்பணும். டேய், அவன் நம்ம வீட்டு பையன்டா, நம்ம வீட்டுல வளர்ந்தவன். ஓ, அப்படின்னா வீட்டுல பங்கு கேட்பாரு. கம்பெனில அவர் ஓனர், அப்படிதானே?
அப்படின்னா நான் கேட்ட வார்த்தையில என்ன தப்பு இருக்கு? கார்த்தி, என்ன உங்களுக்கு என்ன சட்டையை பிடிச்சி அடிக்க தோணுதா? அடிங்க அடிங்க அடிங்கன்னு சொல்றல. ஏன்டா இப்படி? வந்த உடனே எப்படா நீ என் தம்பி மேல கை வைக்கலான்னு அவரை வெளியே அனுப்பிட்டு என்கிட்ட பேசிருந்தீங்கன்னா உங்களை நான் பெருசா மதிச்சிருப்பேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, நான் மட்டும் இல்ல வேற ஆளா இருக்கேன். தோ இவங்க தான் சொன்னாங்க நீங்க வந்து நியாயமா பேசுவீங்கன்னு. உங்க நியாயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட். எங்க போய் யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க. கார்த்தி, கார்த்தி, டேய் கார்த்தி நில்றா. கார்த்தி சொல்ல கேளு. கார்த்தி, டேய் கார்த்தி நில்றா. டேய் கார்த்தி. எங்க கார்த்தி எங்க இப்படி நடந்துக்கிறாரு? இவ்ளோ கோவமா அவர் எங்க போறாரு? எங்க வீட்டுக்கு தான் போவான். போய் அம்மா கிட்ட இல்லாத போலதையும் சொல்லுவான். இல்லை இங்க நடந்ததை வச்சு எக்ஸ்ட்ராவா கதை கூட விடுவான். அப்போ அத்தை அவர் சொல்றதை நம்பிடுவாங்களா? இல்ல இல்ல அம்மா நீ அப்படிலாம் நினைச்சிடாத. அம்மா என்னைக்குமே ரெண்டு தரப்புல என்ன நடச்சுன்றது முழுசா கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல முடிவு எடுப்பாங்க. சரி வீட்டுல போய் அவங்க கிட்ட பேசுவோம். நீ எங்க கூட வாடா. என்னால இப்படி சும்மா இருக்க முடியும்? ஏன்டா அப்படி சண்டை போட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லவா இருக்கு? ஏங்க எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? இல்லம்மா, அவன் என்னென்னமோ சொல்றான். அதான் கேக்குறப்ப பதறாம என்ன பண்ண முடியும்? இருங்க, என்ன நடந்ததோ அத கார்த்திக் சொல்லிட்டான். நம்ம பேசுவோம். தேவையில்லாம இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுனா நாளைக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க ஏன் பசங்க, என்னோட வளர்ப்பு. அந்த மாதிரிலாம் என் கையை மீறி போக மாட்டாங்க. இல்லம்மா, நான் எதுக்காக சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ, அவங்களுக்கு புத்தி சொல்றதை விட உங்களை சமாதானப்படுத்துறது தான் பெரிய விஷயமா போச்சு. அவங்க வரட்டும், பேசுவோம். என்னடா பண்ணிருக்க நீ? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்க? ரெண்டு பேரையும் நீ தான் பாத்துக்கணும் சொல்லிருக்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க சண்டை போட்டு விடுறியா? நாளைக்கு அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்தா என்னடா பண்றது? ஏங்க எதுக்கு இப்படி பதறீங்க? அமைதியா இருங்க. கார்த்திக் முன்னாடியே வந்துட்டான். அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னா, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கார்த்தி தெளிவா சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கார் கம்பெனில என்ன நடந்தது. நாங்க ரெண்டு பேரும் அந்த மீட்டிங் போனப்போ அந்த மீட்டிங்ல என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டு கார்த்திக் வர வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்கம்மா. நான் கூட தனியா வரமாட்டேன், என் கூட கார்த்திக் வரும்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தம்மா. ஆனா கார்த்திக் உள்ள வந்தா யாரா கூடமா ஏதோ பேசிடுவானு தாம்மா அவனை வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால்தாம்மா நான் தனியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. கார்த்திக் வெளியே உட்காந்துட்டு இருந்தான். மீட்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறமா இதை நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணம்மா. ஆனால் இவன் காது கொடுத்து கூட கேட்கவே இல்லைம்மா, கோச்சிக்கிட்டாமா. இந்த விஷயம் கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? அதாம்மா எனக்கும் தெரியல. நமச்சி, நீ ஏதாவது சொன்னியா? அம்மா, நான் எப்படிமா? கார்த்தி என் தம்பி மாதிரிமா. அவனை நான் ஏமா தப்பா சொல்ல போறேன்? சத்தியமா நான். நீ சொல்லலன்னு சொல்லு, நான் நம்புறேன். அம்மா, அப்ப இவர் சொல்லாம எப்படிமா எல்லாருக்கும் தெரிஞ்சது? அவன் சொல்லலன்னு சொன்னா நான் நம்புவேன். நமச்சி, நீ இந்த வீட்ல வளர்ந்த பையன். தமிழ் உனக்கு ஃப்ரெண்டு, அதெல்லாம் சரி. உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கம்பெனில நீ கார்த்திக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? ஆயிரம் தான் நீ தமிழுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் கம்பெனிக்குள்ள போயிட்டா நீ ஒர்க்கர், கார்த்தி ஓனர். நீ
நீ எப்படி அவனை மரியாதை இல்லாம பேசலாம், கிண்டல் பண்ணலாம்? சொல்லு நமச்சி, அவன் வருத்தப்படுற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற? இல்லம்மா, அவன் எப்பவும் போல வீட்டில் பேசுற மாதிரி பேசிட்டான். தமிழ், உனக்கும் புரியலையா? உன் தோள்ல கை போட்டு அவன் உனக்கு ஃப்ரெண்டா பேசலாம். அது கம்பெனிக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் தான். கம்பெனிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்டயும் அவன் அப்படி பேசினா அதை தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கம்பெனிக்கு நான் சேர்மன். இவன் நமக்கு பொண்டாட்டி தானேன்னு ஒரு நாள் கூட உங்க அப்பா என்ன மரியாதை குறைவா நடத்தினது கிடையாது. கம்பெனிக்கு நான் வந்தா எனக்காக சேரை விட்டு கொடுப்பாரு. நான் எழுந்து நின்னா அவரு எழுந்து நிப்பாரு. தொழிலாளிங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒர்க்கரா தான் நடந்துப்பாரு. என்ன ஓனரா தான் மதிப்பாரு. அப்படிலாம் இருந்ததுனாலதான் இந்த கம்பெனியை கட்டி காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். சாப்பாட்டு விஷயத்திலே ஒரு சட்டத்திட்டமா இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். 200 பேர் இருக்கிற கம்பெனிய ஏனோதானோன்னு நடத்த முடியுமா? யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு விட்டுற முடியுமா? தமிழ், அவன்தான் ஃப்ரெண்டோட தம்பின்னு புரிஞ்சுக்காம உரிமை எடுத்து பேசுறான்னா நீ அவனை கண்டிச்சிருக்க வேண்டாமா? கட்டுப்பாடோட இருக்கிறப்பதான் கம்பெனியை நல்லபடியா வளர்த்து எடுக்க முடியும். இது கூட உங்களுக்கு புரியல? அம்மா சாரிம்மா, நான் தான் தெரியாம இந்த முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். சின்ன வயசுல இருந்து உரிமையா பழகிட்டேனா, அதான் கார்த்தியை தம்பியா நினைச்சு புரிஞ்சுக்காம இப்படி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, கார்த்திக் கிட்ட. அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. கார்த்தி, சாரி கார்த்தி, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். மா, அதான் மன்னிப்பு கேட்டான்லம்மா, இந்த பிரச்சனைய இதோட விட்டுற சொல்லுங்கம்மா. என்னால் அப்படி விட்டுற முடியாதுமா. சாரி. கம்பெனியில் அத்தனை பேர் முன்னாடி என் சட்டையை பிடிச்சிருக்காரு. அது என்னைக்குமே என் மனசு விட்டு போகாது. என்ன விடுங்க, கம்பெனியில் அத்தனை பேர் இருந்தாங்கம்மா. அவங்க மனசில் இது பதிஞ்சிருக்குமா இல்லையா? நாளைக்கு யாராவது என்ன மதிப்பாங்களா? நான் வேலை சொன்னா கேட்பாங்களா? எனக்குன்னு ஒரு படிப்பு, தகுதி, அந்தஸ்துன்னு இருக்குமா? நாளைக்கு அந்த ஒர்க்கர்ஸ் முன்னாடி நான் தான் கூனி குறுக்கி நிற்கணும். இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அவர் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. மா, ஒன்றும் வேணும்னே அவசரப்பட்டு சட்டையெல்லாம் பிடிக்கலம்மா. கார்த்திக் தப்பா பேசினாமா, அதனால தான் அவன் அப்படி பண்ணா. நீங்க எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்கம்மா. நான் பேசலாமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நடந்தது என்ன நான் சொல்லலாம்ல. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் நான் கம்பெனிக்குள்ள போனேன். அப்போ கார்த்தி தேவையில்லாம தப்பான ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த கோவத்துல தான் நமச்சி அண்ணன் சட்டையை பிடிச்சாரு. நமச்சி அண்ணன் முதல்ல பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா தப்பான ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அவரால் தாங்கிக்க முடியல. அது ஏன்னு தெரியல, கார்த்தி ரொம்ப டென்ஷனாவும் கோவமாவும் பேசிட்டாரு. பிரச்சனையே அதுதான். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கார்த்தியோட ஆள் மனசுக்குள்ள நமச்சி அண்ணன், தமிழ் மாமா,
சரஸ்வதி மேலலாம் ஒரு வெறுப்பும் கோவமும் இருந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப நாள்ல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நடந்த சண்டையில சரஸ்வதி கார்த்தியை அடிக்க கை வாங்கினதும் தமிழ் மாமா அவரை அடிச்சதும் தான். அந்த உண்மை தெரிஞ்சும் நீங்க இவங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டி, ஒருத்தர் அடிச்சதை விட அடிக்க தூண்டுறது தானே ஆண்டி தப்பு. இப்போவும் நம்ம ஃபேக்டரியில அதான் நடந்திருக்கும்னு தோணுது ஆண்டி.